கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது கூட நம்ம தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை போற்றி துதித்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து உற்சாகமாய் பாடுவோமா? என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமும் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமும் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். இப்போதும் கூட கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க அப்பா. எங்கே போனாலும் கிடைக்காத சந்தோஷம் உம்முடைய சமூகத்தில் கிடைக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா.
அப்பா நீரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உங்கள் சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்கள் பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்கள் சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்கள் பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கினிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. அன்பே என் இயேசுவே, உயிரே என் உறவே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும், அசைவாடும் 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 அனல் மூட்டும், அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஆவியானவரே அசைவாடும். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அப்பா உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தினந்தோறும் மனமகிழ்ச்சியாய் மகிழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீரே பெருகுங்க. இயேசுவின் மூலமாய் ஆராதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரீங்க, அப்படி தானே? இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு கான்செப்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். யூஸ்வலாக ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் டூஸ் அப்படின்றதும் சொல்லுவாங்க, டோன்ட்ஸுன்றதையும் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போங்க, இப்படி நடங்க, இங்கே க்ராஸ் பண்ணுங்க அப்படின்னு சில ரூல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க.
சில நேரங்களில் இங்கே போகாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சில எச்சரிக்கைகளை போட்டிருப்பாங்க இல்லையா? அதே போல் நாமும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் எவைகளை செய்யணுங்கிறத பார்க்குற சில நேரத்தில் செய்யக்கூடாதது என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அப்போ அநேக ஆசிரியர்கள், உங்கள் வீட்டின் பெரியவர்கள், சபையின் போதகர்கள், மூப்பர்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அது போக இந்த டிவி ப்ரோக்ராம்லேயே நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த யூடியூப் ப்ரோக்ராம் மூலமாகவும் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டே வரீங்க இல்லையா? அது போக இன்னைக்கு டோன்ட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கிட போகிறீங்க. மெயினாக நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, we should not interfere in unnecessary tasks. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நீங்கள்லாம் மார்க்ஸ் நல்லா வாங்கணும்னு சொல்லி எய்ம் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி தானே? அல்லது ஏதோ ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வெறுமனே அகடமிக்ஸ் மட்டும் நம்மளை டியூன் பண்ணாதில்ல, நான் அகடமிக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ஃபீல்டில் காட் உங்களை யூனிக்காக வச்சுருப்பாங்க, நீங்கள் அச்சீவராக மாறணும்னு ஓடிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் டைவர்ட் ஆகாதபடி, அல்லது மற்றவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக போய் அதை என்னென்னு என்கொயர் பண்ண போய் அதற்கு சொல்யூஷன் சொல்ல போய் நீங்கள் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தெரியாமல் நீங்கள் போய் அவங்களோட பிரச்சனையில் நீங்களும் இன்னொரு பர்சனாக விக்டிமாக மாட்டிடக்கூடாது, அவங்களோட போய் பிரச்சனைக்குள்ளாயிடக்கூடாது. அப்போ எப்போவுமே அது எனக்குரிய டாஸ்க்கு தானா, நான் போயிட்டுருக்கிற இந்த அச்சீவிங் நோஷனில் அது எனக்கு சப்போர்ட் பண்ணுமாங்கிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தில் தலையிடணும்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. பைபிளில் நீதிமொழிகள் 26:17 இப்படி எழுதியிருக்கு, வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இருக்கிறவனை போல் இருக்கிறான்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு நாய் இருக்குது வீட்டில், பெட் டாக்ஸ்னால் அது ஹார்ம் பண்ணாது, அவுட் சைடர்ஸை பார்த்தா அது கொஞ்சம் பார்க் பண்ணும், குலைக்கும். ஆனால் தெருவில் போய் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு டேம் பண்ணாத ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த டாகோட காதை மெனக்கட்டு பிடிச்சி அதுக்கு வலிக்கிற மாதிரி அதை ஹார்ம் பண்ண அது சும்மா இருக்குமா? கண்டிப்பாக அது நம்மளை ஹார்ம் பண்ணும் இல்லையா? நம்மளை பிரச்சனைக்குள்ளாக்கிரும், கடிச்சிரும். அப்போ நம்மளா பிரச்சனையை வருவித்து கொள்ளாதபடிக்கு நமக்கு சம்பந்தமில்லாத எந்த ஒரு காரியத்திலும் தலையிடாதபடி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் வாயிலாக மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஸோ நீங்கள் போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பாதையில் உங்களுடைய ஸ்டடீஸ் ஆர் எனி அதர் பிக் அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி நீங்கள் நேர் பாதையில் போய்கிட்டே இருங்க. அன்னெசரி டாஸ்கில் எவ்விதத்திலும் ஈடுபட்டு உங்கள் நேரத்தையும் திறமைகளையும் தாளந்துகளையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இதில் வர டிப்ஸு, இதில் வர தேவனுடைய செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். இன்றைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு சத்தியம், அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீ சயின்ஸில் மேக்ஸில் ஒரு காரியத்தை படிச்சிருப்ப, என்னென்னா ஆல்ஃபா ஒமேகா அப்படிங்கிற ஒரு சிம்பிளை படிச்சிருப்ப இல்லை? அந்த சிம்பிளில் உனக்கு தெரியும் ஆல்ஃபா அப்படின்னா அது ஒரு துவக்கம் அப்படின்னு தெரியும், ஒமேகா அப்படின்னா அது ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி தெரியும். இது என்ன லெட்டர் அப்படின்னா கிரேக்க வார்த்தை. நம்ம தமிழில் எப்படி ஆ அப்படிங்கிறது முதல் வார்த்தையோ அதே போல் கிரேக்கத்தில் ஆல்ஃபாங்கிறது முதல் வார்த்தை. எப்படி இங்கிலீஷில் இசிட் அப்படிங்கிறது கடைசி எழுத்தோ அதே போல் க்ரீக்கில் ஒமேகா அப்படிங்கிறது கடைசி எழுத்து. ஓகே, இப்போ சயின்ஸு மேக்ஸை வச்சு உனக்கு இந்த எழுத்தை உன் மனசில் வச்சாச்சு. ஓகே, இந்த வார்த்தைக்கும் இன்றைக்கி கொடுக்க போகிற செய்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி தானே நீ யோசிக்கிற? ஆமாம், நிறைய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நாளைக்கு என்ன ஆகுமோ, நான் இதை படித்து முடித்தா எனக்கு வேலை கிடைக்குமோ, கேம்பஸில் நான் செலக்ட் ஆயிடுவேனா, அல்லது நான் என்ன 10th முடிச்சிருக்கேன், இதுக்கடுத்து என்ன குரூப் எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே, ஐயோ இந்த குரூப் எடுத்திருக்கேன், இதுக்கடுத்து இதை தான் நான் எடுக்க முடியுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் அடுத்து என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் இந்த மாணவ பருவத்தில் கட்டாயம் வரும். கட்டாயம் ஒரு குழப்பமும் வரும். அப்போ எல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பம் ஏன் வருதுன்னா, உனக்கு எதிர்காலம் தெரியாது. என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை தெரிந்த ஒரு மனுஷன் பயப்பட மாட்டான்.
இப்படிதான் முடியும், அதனால் அப்படிங்கிறதுனால பயம் இருக்காது. நமக்கு நாளைக்கு என்னன்னு நமக்கு தெரியாததுனால நமக்கு குழப்பங்கள் வருது, பயங்கள் வருது. நான் எடுத்திருக்கிற கோர்ஸ் சரிதானா, போகிற வழி சரிதானா, நான் எடுத்திருக்கிற டெசிஷன் சரிதானா அப்படின்னு சொல்லி குழப்பம் வருது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார், ஆரம்பமும் முடிவுமா இருக்கிறார். நமக்கு நாளைய தினம் என்னன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு இருக்கிற காரியம் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கூட இருக்கிற தேவன் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் நான் அந்தத்துல என்னவா ஆக போறேன், என்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுது, எப்படி பிளெஸ்ஸிங்கா இருக்க போகுது, எல்லாமே அவருக்கு தெரிந்ததுனால நம்ம நாளைக்கு என்ன நடக்குமோ, அது சரியா இருக்குமோ, இது சரியா இருக்குமோ அப்படியெல்லாம் பயப்படாம அல்பா ஒமேகாவுமான ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லா ஆரம்பமும் நீங்க தான், என் தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அப்படின்னு தாவீது சொல்றாங்க. அதுவும் நீங்க தான், என்னுடைய அந்தம் வரைக்கும் எல்லாம் உங்களுடைய கரத்துல இருக்குதுப்பா, உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு அந்தத்துல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய கடைசி என்னுடைய ஃபியூச்சர்ல நான் எப்படி எந்த இடத்துல இருப்பேன், என்ன வேலை பார்ப்பேன், எவ்வளவு சம்பாதிப்பேன், அதெல்லாம் எனக்கு இப்பவே காட்டிருங்க ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் வைக்காம, எப்படி இருள்ல இருக்கிற ஒரு மனிதன் ஒரு கையில இருக்கிற ஒரு சின்ன டார்ச் லைட் தான், அது எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் காட்டும், ஒரு 2 அடிக்கு வெளிச்சம் காட்டும், ஆனா 2 அடி போனோன்னா அடுத்த 2 அடிக்கு வெளிச்சம் காட்டும். அதே போல வேதம்ங்கிற ஒரு டார்ச் லைட் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அதை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை 2 அடி ஓரடி மட்டும் காட்டும்னு ஒரு பக்தன் பாடி இருக்கிறாங்க. போக 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 அடுத்த ஸ்டெப்புக்கான வெளிச்சத்தை ஆண்டவர் உனக்கு காட்டுவார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவருக்கு முடிவு தெரியும், எங்க போய் உன்னைய சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த பாதையில உன்னை தெளிவா 2 அடி வெளிச்சம் காட்டுவார், அடுத்த 2 அடி வெளிச்சம் காட்டி நேர்த்தியாய் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடுவார். இதுக்கு பைபிள்ல ரொம்ப ஆப்டான ஒரு அன்னை இருக்கிறாங்க, வாலிப வயதுல யோசேப்பு அன்னை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்ல, அண்ணனுடைய வாழ்க்கையில நடந்த பயங்கரமான சம்பவங்கள்லாம் ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா பாருங்க, யோசேப்பண்ணனுடைய ஆதி அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு அவருடைய அந்தம் அவருக்கு தெரியும், எங்க இருப்பார், அவருடைய எலும்பு முதற்கொண்டு எங்க போய் புதைக்கப்படும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதை யோசேப்பு பிலீவ் பண்ணதுனால கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், கர்த்தருடைய கையில நான் இருக்கிறேன், சிறையில இருக்கிறாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, ஆதியும் அந்தமுமான தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறதுனால அவர் செய்ததெல்லாம் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓட மாத்திரம் செஞ்சாரு. ஒமேகாவாகிய தேவன் கடைசி வரைக்கும் அவரை நேர்த்தியாய் நடத்தினார். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இசப்பனிக்கு உனக்கு சொல்றாங்க, நாளைக்கு என்னன்னு நீ பயப்படாத, ஆதியும் அந்தமுமான தேவனும் கூட தான் நான் இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு காட்டுகிற வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சத்துல உனக்கு காட்டுகிற வெளிச்சத்தின்படி உன்னுடைய ஸ்டெப்பை எடுத்து வச்சு நடந்து சென்று கொண்டே இரு, நான் உன்னை நேர்த்தியான இடத்திலும் சிறப்பான சுதந்திரத்தையும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொடு, பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மரத்தை நட்டுனவங்க தண்ணி ஊற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா தானே? அப்போ ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வச்சா கூட அதுக்கு தண்ணி ஊற்றணுமே காஞ்சிருமே நினைக்கும் போது, உன்னையும் என்னையும் தாயின் கருவில தெரிந்தெடுத்த ஆண்டவர் தெருவில் விட்டுருவாரா? கருவில கண்ட ஆண்டவர் ஒரு நாளும் தெருவில் விட மாட்டார், கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை காப்பார். யோசேப்பின் எலும்பு முதற்கொண்டு கானானுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பூமிக்குள் போனது அப்படின்னு சொன்னா தேவன் உன்மேலும் என்மேலும் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவார். ஆகவே பயப்படாத, சோர்ந்து போகாத, ஹாப்பியா ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணி பாடத்தை படிச்சு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ செஞ்சு, யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, உனக்கு இருக்கிற பிரின்சிபால், உனக்கு இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணி ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழு. நிச்சயமாய் நீ மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பேங்கிறதுல சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே யோவான் இடத்தில் உம்மை வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலம் இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுறீங்கப்பா.
எங்களுடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியும், ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பயங்களை எல்லாம் நீக்குகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய கண்மணி பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அவங்க பயங்களை எல்லாம் மாற்றினதற்காக, சோர்வுகளை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் அவங்க பயப்படுறாங்களோ அப்போது அவங்க வலது பக்கத்துல திரும்பி பார்த்து, ஆண்டவரே ஆதியும் அந்தமுமாகிய தேவன் என் கூட இருக்கிறீங்க, என்னுடைய முடிவு நீர் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நேர்த்தியாய் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரே ஜெபத்தோடு ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை உடைய கையில கொடுக்க நீர் அவர்களுக்கு இருதயத்தை கொடுத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.